பக்தர்களின் தீமைகள் அகலவும் துன்பங்கள் தீரவும் 108 கிலோ மிளகாய் கரைசலில் குளித்து பூஜை செய்த பெரிய கருப்புசாமி பூசாரி. தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே உள்ளது ஸ்ரீ பெரிய கருப்பசாமி கோவில். இந்த கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழா நிகழ்வில் முதல் நாளான நேற்று கும்பலப்பாடி ஸ்ரீ குண்டத்து மாரியம்மன், ஸ்ரீ செல்லியம்மன் மற்றும் நடப்பனஹள்ளி ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ ஊர் மாரியம்மன் ஆகிய அம்மன் அழைப்பு நடைபெற்றது. இந்த அழைப்பின் பொழுது பெண்கள் பால்குடம் மற்றும் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ முனியப்பன் கோவிலுக்கு பூஜை செய்த பின்னர் பெரிய கருப்பசாமி கோவிலை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று பெரிய கருப்பசாமிக்கு பொங்கல் வைத்து ஆடு கோழிகள் படையலிட்டு பூஜைகளும் அபிஷேகம் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மிளகாய் யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் வந்த பூசாரி 18 படிகளுக்கு பூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து 18ஆம் படியில் நின்று கத்தி மீது ஏறி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். ஏராளமான பக்தர்கள் கடும் வெயிலில் காத்திருந்து தங்களை அழைக்க மாட்டாரா கருப்பசாமி என்று ஏங்கி நின்ற நிலையில் அதிக பக்தர்களுக்கு பெயர் சொல்லி அழைத்து அருள்வாக்கு கூறப்பட்டது. மேலும் பக்தர்கள் குடும்பங்களில் தீவினைகள் அகலவும் துன்பங்கள் தீரவும் வெற்றுடலில் இடுப்பில் ஒரு வேட்டியை மட்டும் கட்டிக்கொண்டு கரைத்து வைக்கப்பட்டிருந்த 108 கிலோ மிளகாய் கூட்டு கரைசலை பூசாரி கோவிந்தன் மீது ஊற்றப்பட்டது. அதில் குளித்து பக்தர்களுக்காகவும் பொது மக்களுக்காகவும் கருப்பசாமியிடம் வேண்டி வினோத வழிபாடு செய்தார். இந்த வினோத வழிபாடு கோவிலுக்கு வந்த பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதுடன் பக்தி பரவசத்தில் பெண்கள் அருள் வந்து ஆவேசமாக ஆடினர். இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மிளகாய் கூட்டு கரைசல் வழிபாடு மற்றும் மிளகாய் யாகத்திற்காக அனைவரும் மிளகாய் கொண்டு வந்து கோவிலில் வழங்கி வேண்டுதல்களை நிறைவேற கருப்பசாமியை வழிபட்டு சென்றனர்.